இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. வெண்பா என்ன பண்ணிட்டு இருப்பா, வெண்பா சாப்பிட்டாளா இல்லையா, வெண்பா நல்லபடியா இருக்காளா, இந்த ஸ்கூலை விட்டு வேற கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, நான் போய் வெண்பாவை பார்த்தேன். வெண்பாவுக்கு ஆசையா சாப்பாடு விட்டின விஜய், ஆனா அந்த சாப்பாடை கூட ஊட்ட விடாம அந்த ஸ்கூலை விட்டு ஒரேடியா வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது ரொம்பவே சட்ட விரோதம். இன்னும் வெண்பாவை அவங்க உரிமையிலே அவங்க ஒப்படைக்கல. இப்போதைக்கு டெம்பரவரியா அந்த கேஸ் ஃபுல்ஃபில் ஆகிற வரையும் தான். அதுக்கோசரமே இவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுப்பாங்களா, இதுக்கு வந்து உடனே நம்ம போயிட்டு கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாங்க. இதை கேட்டதை நம்ம மல்லி ஓகே நான் கேஸ் ஆல்ரெடி போய் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் போய் கேஸ் போட போறாங்களா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. கேஸும் போய் போட போறாங்க ஆர்வத்தோட. ஆனா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு டாட் புள்ளி ஒண்ணு வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க ஒப்படைப்பு அவங்க கையில ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அம்மா சொல்றாங்க. உடனே வெண்பாவுக்கு எந்த இடத்துல விருப்பம் இருக்கு, ஏன்னா விஜய் மேல இப்ப குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்ப வெண்பாவுக்கு எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ அங்கதானே விட முடியும். வெண்பாவுக்கு விருப்பம் இல்லாம, அதாவது இந்த சின்ன குழந்தைக்கு விருப்பம் இல்லாம அவளோட கஷ்டத்தை நீங்க வந்து எப்படி இங்க விடலாம், ஏன் இத்தனை வருஷமா விஜய் வளர்க்கலையா நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு ஒரே பதில் சொல்லிடுறாங்க. ஓகே, வெண்பாவுக்கு எங்க விருப்பம் இருக்கோ வெண்பா அங்க இருக்கட்டும். இப்போதைக்கு 2 days தானே, அதுக்குள்ள அந்த கேஸ் வந்து திரும்ப வரதான் போது. விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்லை, விஜய் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆச்சுன்னா அடுத்த செகண்டே வெண்பாவுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அவங்க சைடு போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவங்களை இனிமே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஷார்ட்டா ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க ஜட்ஜ் அம்மா. அப்போ நம்ம ஜட்ஜ் அம்மா இப்பதாமா கரெக்டாமா ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விஜய் இப்ப காப்பாற்றணும். அதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட கண்டிப்பா இருந்தாகணும். எந்த ஒரு எவிடன்ஸும் இப்போதைக்கு இல்லை. அதனால எதனா ஒரு எவிடன்ஸை நம்ம திரட்டணும். அது மட்டும் இல்லாம அவங்க சைடு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல. இப்ப ரஞ்சிதா அங்கதான் இருந்தான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, ரஞ்சிதா அங்க போனான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, பார்த்தான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம. ஏன் இதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி வந்து எக்ஸாம்பிளா வராங்க. என்னவே வந்து இவங்க சொல்லி எனக்கே காசு கொடுத்து என்னை கூட்டிட்டு வந்தாங்க, ஆனா என்னோட மனசதை கேட்கல, அதனால வேற யாரானா வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட வர்ற மாதிரி வந்து உண்மையை நான் சொன்னேன். அது போல இப்பயும் செஞ்சிருக்கலாம்ல, இது எப்படி உண்மைன்னு சொல்லலாம், அதனால இதை உண்மையை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சொல்ற பாயிண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் அம்மாவும் சொல்லிடுறாங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, நீ இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த செஞ்சிருக்கீங்க, அதனால இது திரும்ப செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது தவறான ஒரு விஷயமே இல்லை, நீங்க கண்டிப்பா சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கோர்ட்டுக்கு தேவை ஒன்லி ஆதாரம். உங்களோட அது மனசுங்க நம்பிக்கை தானேப்பா, நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். உன் பக்க தரப்புல நீ சொல்றது உனக்கு நம்பிக்கை ஓட்டுற மாதிரி எனக்கு நல்லா தான் இருக்கும், அவங்க தரப்பு சொல்றது அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா 2 பக்கம் தீர்ப்புன்னு பாக்குற போது எவிடன்ஸ் ஆதாரம், முழுமையான ஆதாரம் இல்லாம யார் மேலேயும் குற்றச்சாட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சிம்பிளா அழகா முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அடிச்சு தூள் கல்பின்னு போவது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நம்ம சொல்லி விடலாம். ஆனா இருந்தாலும் இவ்வளவு சிம்பிளா இதை விட்டுற முடியாதுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேதர் பண்ணும். எது ஒண்ணுமே பண்ணாம இப்படி பண்ணிக்கலாமே, ஐயோ அப்படி பண்ணிக்கலாமே, இப்படி பண்ணிருந்தா அப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா எல்லாத்திலயும் இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால இந்த இடத்துல இப்போதைக்கு தான் மேட்ரு. அதனால இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கு நோ சான்ஸ். சரி ஓகே, இது ஒரு பக்கம் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து அரவிந்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்றாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா எங்க போறா, எங்க படிக்க போறா, எல்லாத்தையும் இந்த 2 days மட்டும் நீ வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே விஜய், உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மல்லியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, மல்லி தான் எனக்காக ரொம்ப போராடுவான்னு சொல்லிட்டு மல்லி எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கதிரேசன் அப்படியே பட்டவன் தான், கதிரேசனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க தெளிவா சொல்றாங்க. சரி இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கைன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் கண் கூட பார்த்தாகணும். சரி போனதெல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியல, ஒரு பக்கம் தட்டி கழிக்கவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரஷர், பிரச்சனைகள் ஒரு பக்கம் அதிகமாகுது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் நோண்டி நுங்க எடுத்து செஞ்சு விட்டு போனோம். அதுக்கான வேலையை நம்ம செய்யும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியாது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருக்காருல, அவரு இருந்து நல்ல விஷயங்கள் தான் பண்றாரு. ஆனா அது எல்லாமே இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த அரவிந்த் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் திட்டம் விட்டுறாரு. அரவிந்த கடத்தி வச்சுன்னு மல்லியை மிரட்டா மல்லி எதுவுமே பண்ண மாட்டா. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் மனிதாபிமானம் உண்டவ, அவளை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பா, ஒரு நல்ல மனம் படைச்சவ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு வேணும் நல்லா தான் இருக்கு.
ஆனா இது சாத்தியமா, இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எல்லாமே ஒரு பக்கம் சாத்தியம் தான். அதை எப்படி கொண்டு போறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். சரி இருக்கட்டும், போன வரையும் போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், forget